அனைவருக்கும் வணக்கம். இந்த ஜெல் தீஃப் இந்த படத்தோட கதை தான் பார்க்க போகிறோம். இந்தியாவில் உள்ள எல்லா இல்லீகல் ஆக்டிவிட்டியும் பண்ண ஒரு வில்லன் வந்து இருக்கார். அவருக்கு என்னென்னா வந்து ஆப்பிரிக்காவிலேருந்து ஒரு டைமண்ட் வருதுன்னு தெரியுது. அது பேர் வந்து ரெட் சன். ஒரு மியூசியத்துக்கு அது வருதுன்னு சொல்லி அவர் வந்து தெரிஞ்சுக்காரு. ஏன்னா வந்து இவர் வந்து படங்கள் வரைகிறது தான் வந்து இவருக்கு வந்து தெரியும். அதனால டைமண்டை எப்படியாவது வந்து கொள்ளையடிச்சு நம்ம விற்று நிறைய காசு பார்த்துட்டோம்னு சொல்லி அவர் வந்து பார்க்குறாரு. அப்போ உலகத்துலேயே வந்து பெரிய டைமண்ட் கொள்ளையன் இது மாதிரி நகையெல்லாம் திருட யாருன்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ தான் வந்து சைஃப் அலி கானை வந்து தேடுறாங்க. அவர் தான் வந்து அப்போ ஒரு நெக்லஸை வந்து திருடிட்டு வந்து ரூமில் வந்து இருக்கார். அப்போ அவரை பார்க்க வந்து அவர் தம்பி வராரு வந்து அவர்கிட்ட வந்து சொல்கிறார், இது மாதிரி அப்பா வந்து இந்தியாவில் ஒரு வில்லன் இருக்கான், அவன் என்ன பண்ணால் இல்லீகல் மூலமாக வந்த காசெல்லாம் வந்து அப்பா அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவான். நீ வந்து இப்போ அவன் கூட வந்து பேசாட்டி வந்து அப்பா வந்து போலீஸில் மாட்டி விட்டோன்னு சொல்லி என்னை வந்து மிரட்டுறான் அப்படின்னு வந்து அவன் வந்து சொல்கிறான். சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லனை வந்து ஒரு இடத்துக்கு வந்து மீட் பண்ண வைக்கிறாங்க. இந்த இடத்துல ஹீரோ போய் மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணோடனே வந்து இது மாதிரி சொல்கிறேன், உங்கள் அப்பாவையும் அவரோட பிரச்சனையை வந்து உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி அவரை நான் டச் பண்ண இருக்குன்னா வந்து ஆப்பிரிக்காவிலேருந்து வர இந்த ரெட் சன் இந்த மியூசியத்துக்கு வருது, அதை நீ திருடி கொடுக்கணும் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்கிறாரு. சரி ஓகே திருடலாம். ஆனால் வந்து இந்தியாவோட பையரை தான் வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிருச்சு. நம்ம ஃபாரின் ஏதாவது பையரை தான் பார்க்கணும், மூசான்னு ஒருத்தர் இருக்கான், அவன் மூலமாக தான் நம்ம வைக்கணும் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்கிறாரு. சரின்னு சொல்லி வில்லனை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இந்தியன் போலீஸ் வந்து நம்ம வில்லனை ஹீரோ வந்து தேடிட்டு இருக்கு சைஃப் அலி கானை. அவர் என்ன பண்ணாரு, வாலண்டரியாக போய் நம்ம இந்தியன் போலீஸ்கிட்ட போய் வந்து சரண்டர் ஆகிறாரு. அப்போ ஏர்போர்ட் 2 போலீஸ் வந்து இவரை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ கொஞ்ச நேரம் தூங்குறான்னு சொல்லிட்டு உட்காந்து தூங்குறாங்க. அப்போ உண்மையான அதாவது அந்த போலீஸ் ஆஃபீஸர் வரத்துக்குள்ளே அந்த 2 கூட அந்த கான்ஸ்டபிள் 2 பேரையும் வந்து மயக்கமாக அடிச்சுட்டு இவர் வந்து டிப்ளமேட் பாஸ்போர்ட் மூலமாக வந்து மும்பைக்கு வந்து போயிடுறாரு. அங்கே போனோடனே வந்து வில்லனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூடயே வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து அந்த மியூசியத்தில் வந்து எப்படி போகிறேன்னு சொல்லி பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க. பிளான் பண்ண வந்து அந்த மியூசியத்தில் வந்து இங்கே தான் சென்டரில் தான் வந்து இந்த இதை வைப்பாங்க. இங்கே ரேசர் ரைஸெல்லாம் இருக்கும். இந்த ரேசர் ரைஸு சர்வரை மாற்றும் போது ஒரு 6 நிமிஷம் வந்து கேப் கிடைக்கும். அப்போ நம்ம திருடிடலாம். அப்புறம் வந்து இந்த அம்மா செக்யூரிட்டி அம்மா வந்து இருப்பாங்க. அவங்க வந்து கம்ப்யூட்டரை வந்து பாஸ்வேர்டு சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டை வந்து ஹேக் பண்ணி வந்து நம்ம வந்து திருடிடலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க, பிளான் போட்டுருக்காங்க. அப்போ ஒரு நாள் வந்து அந்த மியூசியத்துக்கு வந்து போகிறாங்க. மியூசியத்துக்கு போய் வந்து அந்த செக்யூரிட்டி அம்மா கம்ப்யூட்டர் வந்து பாஸ்வேர்டை வந்து திருடிடுறாங்க. உடனே வந்து இவர் கிளம்பி போய் வந்து ரூமுக்கு வந்து போகிறார். ரூமில் போய் வந்து அந்த பாஸ்வேர்டு என்னதை வந்து கிழிச்சு போட்டுறாரு. கிழிச்சு போட்டு போலீஸ் அங்கே வருதுன்னு தெரிஞ்சோடனே வந்து ரூமை காலி பண்ணிட்டு அங்கே வந்து போயிடுறாரு. போலீஸ்காரங்க இவர் குப்பத்தொட்டு வந்து அந்த பாஸ்வேர்டு எழுதியிருக்கிறத வந்து பார்க்குறாரு. உடனே போலீஸ்காரங்க வந்து முடிவு பண்ணுறாங்க, இவர் அந்த ரெட் சன் தான் திருட வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. உடனே வந்து மியூசியத்துக்காரங்க வந்து சொல்கிறாங்க, நீங்கள் பாஸ்வேர்டாக வந்து மாற்றாதீங்க, அவன் கொள்ளையடிக்க வரட்டும், அப்போ கையும் கழுவ நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சிசிடிவி கேமராலாம் வந்து ஒரு 8 செகண்ட் வந்து கேப் இருக்கும் இங்கிட்டு இருந்து அங்கே திரும்புறதுக்கு. அதை வச்சு நம்ம கொள்ளையடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைஃப் அலி கான் முடிவு பண்ணி அடுத்த நாள் நைட்டு வந்து அங்கே இதுக்கு மியூசியத்துக்கு வந்து போவார். போலீஸ்காரங்க உள்ளே தான் வந்து இருப்பாங்க. அப்போ நம்ம சைஃப் அலி கானுக்கு வந்து டவுட் வரும், என்ன இது கேமராலாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னோன்னே வந்து இங்கே ஏதோ தப்பாக நடக்குது, போலீஸ்காரங்க இருக்கான்னு சொல்லிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போக ஆரம்பிச்சிடுவார். போலீஸ்காரங்க வந்து பின்னாடியே வந்து தோற்ற ஆரம்பிப்பாங்க. அப்போ போலீஸ்காரங்க வந்து அந்த செக்யூரிட்டி அம்மாட்ட வந்து கேட்பாங்க, நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணிங்க. ஆமாம், இந்த சிசிடிவி கேமராலாம் ரொம்ப 8 செகண்ட்க்கு ஒரு தடவை திரும்ப மாதிரி இருந்தது, நான் தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து டக்குன்னு திரும்ப மாதிரி வச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே வந்து அவங்க சைஃப் அலி கான் வந்து இந்த மியூசியத்துக்கு வர மாதிரி வந்து அங்கேருந்து தப்பிச்சு வந்து போயிடுறாரு. இந்த விஷயம் வந்து நியூஸ் பேப்பர்லாம் வந்துடுது, இது மாதிரி வந்து மியூசியத்தில் வந்து ரெட் சன்னை திருட ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு. உடனே ஆப்பிரிக்கா ராஜா வந்து எனக்கு அந்த ரெட் சன் வேணும், நான் என் நாட்டுக்கே வந்து தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி வராரு. இந்த பக்கம் வில்லன் வந்து ஹீரோ வந்து சைஃப் அலி கான் வந்து அட்டம் ஃபெயில் ஆனதுனால வந்து அவரை வந்து அடிச்சிட்ருக்காரு. கவலைப்படாதீங்க, என்னோட இன்னொரு அட்டம் இருக்குது பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது மாதிரி மியூசியத்தை வச்சு அதை தூக்குறது வந்து ரொம்ப கஷ்டம், நம்ம வந்து ஆகாயத்தை வச்சு அதை வந்து தூக்கலாம் அப்படின்னு வந்து சைஃப் அலி கான் வந்து சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த வில்லனும் வந்து மூசாட்ட வந்து பேசிடுவார். மூசா வந்து இஸ்தாம்புலில் வந்து இருப்பார். இந்த பக்கம் வந்து ஆப்பிரிக்கா நாட்டு ராஜா வந்து போகிறது இந்த தனியார் ஜெட் வந்து ரிப்பேர் ஆன மாதிரி வந்து சைஃப் அலி கான் வந்து செட்டப் பண்ணிடுவார். அவர் வந்து நார்மல் ஃப்ளைட்டை போகிற மாதிரி வந்து ஏற்பாடு பண்ணிடுவாங்க. அதே ஃப்ளைட்டை சைஃப் அலி கான், வில்லனோட அந்த கேர்ள் ஃப்ரெண்டு, வில்லன், அப்புறம் வில்லனோட அடியார் 4 பேர் வந்து போகிற மாதிரி வந்து செட்டப் பண்ணிடுவாங்க. உடனே இவங்களும் வந்து ஃப்ளைட் வந்து ஏறிடுவாங்க. அந்த ராஜாவும் வந்து அந்த ஃப்ளைட்டை தான் இருப்பார். ஃப்ளைட்டு வந்து டேக் ஆஃப் ஆயிடும். இந்த விஷயம் வந்து போலீஸுக்கு வந்து தெரிஞ்சிடும். போலீஸும் வந்து பின்னாடியே வந்து தனியார் விமான மூலியமாக வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. அந்த ஃப்ளைட் வந்து லண்டன் தான் போகணும். ஆனால் வந்து இவங்க லண்டன் போகாமல் வந்து இந்த ராஜாவுக்கு வந்து ஏதோ மயக்க மருந்து மாதிரி ஒன்று கலந்து கொடுத்து அவருக்கு வயிறு சரியில்லை, ஃப்ளைட்டை உடனே இஸ்தாம்புலுக்கு லேண்ட் பண்ணுன்னு சொல்லி இஸ்தாம்புலுக்கு வந்து திரும்ப போகிறாங்க. போலீஸும் வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு இஸ்தாம்புலுக்கு ஏர்போர்ட்டை வந்து காத்துட்ருக்காங்க, அவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஹீரோ சைஃப் அலி கான் என்ன பண்ணான்னா வந்து இஸ்தாம்புலோட நடு ஊர்லேயே வந்து ஃப்ளைட்டை வந்து லேண்ட் பண்ண வைக்கிறாரு.
தன்னோட ஆளுங்க மூலமாக செட் பண்ணி அங்கேயே வந்து லேர்ன் பண்ண வைக்கிறாரு. இந்த சமயத்தை வந்து ப்ரைட் கூட இருக்க அந்த டாக்டர் கூட வந்து இந்த டைமண்டையும் வந்து திருடி வந்து வில்லன் கையில் வந்து கொடுத்துறாரு. அந்த 4 பேர் வந்து அந்த கார்டன் வழியாக வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. எஸ்கேப் ஆனதுக்கப்புறம் வில்லனை பார்க்கறதுக்காண்டி வந்து ஹோட்டல் ரூமுக்கு வந்து வராரு. வந்ததுக்கப்புறம் வந்து வில்லனோட அடியாளை வந்து அதில் ட்ரிங்க்ஸில் வந்து இதை கலந்து வந்து கொடுத்து அவனை வந்து கொண்டுருவார். வில்லன்ட்ட வந்து பேசிகிட்டு இருப்பார். இது மாதிரி வந்து நான் வந்து மூசாட்டை கொடுத்தது வந்து போலியான வந்து டைமண்டு, உண்மையான டைமண்ட் வந்து நான் வேறு ஒரு ஆள் மூலமாக வந்து நான் லண்டனுக்கு வந்து மாற்றிட்டேன் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லுவார். உடனே ஹீரோக்கும் வில்லனுக்கும் நடுவில் ஃபைட்டு நடக்கும். அப்போ வில்லனை வந்து அங்கே கட்டி போட்டு வந்து ஹீரோ வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவார். அப்போ மூசா அங்கேருந்து வருவார். என்னை வந்து போலி டைமண்ட் கொடுத்தா ஏமாத்துற அப்படின்னு சொல்லிட்டு வந்து 2 பேரும் வந்து சண்டை போடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவோன்னா ஹீரோ வந்து அங்கே வந்து ஒரு கேஸ் பைப் லைன் வந்து திறந்து விட்டு வந்து போயிடுவார். உடனே வில்லன்ட்ட வந்து இந்த மாதிரி சிகரெட்டை குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. லைட்டர் பற்ற வச்சோன்னே வந்து அங்கே வந்து மொத்த கேங்கு வந்து வெடித்து எரிஞ்சிருவாங்க. இந்த பக்கம் வந்து ஹீரோட அப்பாவுக்கும் வந்து அவங்களோட பத்திரமும் வந்து கிடச்சிரும். அப்போ அவங்க அப்பா வந்து சந்தோஷப்படுவார். ஹீரோ கிளம்பி போய் லண்டனை போய் வந்து அந்த டைமண்டை வந்து விற்று நல்ல காசும் வந்து பார்த்துருவார். போலீஸ் அவங்க பின்னாடியே வந்து ஃபாலோ வந்து அவங்கள பிடிக்கலான்னு பார்ப்பாங்க. அந்த சமயத்தை வந்து ஹீரோ வந்து எஸ்கேப் போயிடுவார். இதோட இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.